Praise God. Blessed day to you. It is good to see you. And I hope that we will have a good time together to praise and worship the Lord, to spend time meditating upon His word, to pray and seek His face, to knock upon the doors of heaven so that we will see what God has in store for us this day. Come, let us pray. Blessed Father, we come before you in the name of your Son, Jesus. We thank you for your goodness, your grace, your mercies, Lord, your loving kindness that is better than life. We thank you for this life that you have given us, the gift of salvation. And God, we owe it all to you, Lord. It is through you and from you are all things. And we want to give that praise as an offering of sacrifice to worship before you in the beauty of your holiness. God, we pray that you rend open the heavens and come down and meet with us, your people, O God. And Lord, we pray that you will move through your Holy Spirit in the midst of us from wherever that we are watching, O God. And Lord God, we pray, let the showers of blessing rain upon us, Lord, this day, that we would taste and see the goodness of God in the land of the living. Inspire us, lift our spirit high so that we will pray, worship you in spirit and in truth, O God. Have your way with us. Let your Holy Spirit lead us and guide us this day as we wait upon you. Reveal your heart to us that we may know you, O God, more and more each day. We thank you and we give you praise. In Jesus' name we pray. Amen. We welcome you to the presence of God this day. Let us celebrate and rejoice the goodness of God. Come all ye people, shout unto God, lift up a praise to our King. Let's give Him the highest praise. Clap your hands. Hallelujah. Hallelujah. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நல்லவரே நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறை தேசங்கள் தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறை கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நல்லவரே நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளத்திலிருந்து துதிப்போமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறை தேசங்கள் தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறை தேசங்கள்
தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலை we worship you, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. We worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. We will worship the Lord forever and ever. Let's praise His name. Hallelujah. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிக்கிறது எவ்வளவு இனிமையான ஒரு தருணம் பாருங்க. அவருடைய பிரசன்னத்துல நம்ம காத்திருக்கோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிக்க போறோம். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க நிறைந்திருக்கிறீங்க, அதனால நம்ம கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து sing to the Lord with all your heart. Praise His name. கரங்களை தட்டி அவரை துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் கண்மணி போல துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கரங்களிலே நம்ம ஏந்திக் கொண்டிருக்கிற தேவன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி. பெயர் சொல்லி என்னை, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை சுமந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். எத்தனை நல்ல தேவன் பாருங்க. கர்த்தரை துதிப்போமா. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி. ஆவியால் என்னை, ஆவியால் என்னை அறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியால் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன்,
நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை பாடி துதிப்போம் இயேசுவே. Oh, we bless your name, Jesus. We worship the name that is above all other names. We fall before you at your feet in surrender. Here in your presence, we bow before you and we hail you, King Jesus. Oh, my soul will sing. Oh, my soul will bless the name of the Lord. Bless the Lord, oh my soul. Oh, my soul. Worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship your holy name. Bless the Lord, oh my soul. Oh, my soul, worship your holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship your holy name. I'm ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரியே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தர் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இப்பொழுது கர்த்தரையே துதிப்பதாக அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தர் நீரே. நீர் செய்த சகல, நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையை நம்பி துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தர் நீரே. நீர் அன்பில் சிறந்தவர், நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே, வாழ்நாள் எல்லாம் உம்மை தொழுதிடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை
துதிக்கட்டும். கர்த்தரையே துதி. Yes Lord, we worship you. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. Bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul. I Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship your holy name. I'll Yes, worship Lord. your holy name. I worship your holy name. I'll worship your holy name. பரிசுத்தரே, உம்மை I'll துதிக்கிறோம். worship your உம்மையே நாங்கள் holy ஆராதிக்கிறோம். name. You Yes, are Lord. holy. We bow before you. You are holy. We give you praise. You are the great I am. You are the great I am. Worthy is the Lord. Worthy is the Lord. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இயேசுவே Yes, Lord. ஆர்ப்பரிக்கிறோம். பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் நடுவில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே. உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இப்பொழுது கர்த்தரை துதிக்கட்டும். நம் திரியேக தேவனுக்கு ஆராதனை செய்வோமா? பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தரே, ஆவியானவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே,
பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மில் அன்பு செய்கின்றோம் உம்மில் அன்பு செய்கின்றோம் beautiful Lord we worship you for great is your name and greatly to be praised hallelujah உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே oh hallelujah thank you for your sweet presence come and abide with us as we abide here in this moment with you have your way with us we give you praise and thanks in Jesus name we pray amen amen What a moment that we can come before the Lord and just be in His presence. I'm sure that you have a blessed moment praising and worshiping the Lord. And you have glorified Him and He is glorified in the midst of you. And come, let us take some time to know and to endure hardship for Christ. The end times are believed to be a period of intense spiritual and physical trial preceding the second coming of Jesus Christ. According to the scriptures, particularly in the books of Revelation, Daniel, Matthew chapter 24, 2 Thessalonians, believers will face severe hardship during these times. What are these times? The troubled times, the Jacob's trouble, and we will face difficult times, trials, temptations,
we will sometimes can't even bear to see or hear the news that is surrounding in these days. These challenges are described both personal and globally, ranging from widespread deception, persecution, and moral decay or moral decline to the natural disasters and political turmoils. Christians are warned that their faith will be tested by false prophets, the rise of the Antichrist, and social pressures to conform to ungodly standards. Our faith are challenged day by day, and we will be tested by fire, our works of how we live, our lifestyle. So there is a call right now in the body of Christ to live a godly life, the standard that God requires of us, so that we can be pleasing before the Lord. Our life as a fragrant sacrifice, that it will be holy and acceptable to Him. Because all of this will be put under test through the false prophets, the Antichrist, and all social pressures that will come against us, against our heart, against our mind, personally, as a family, church, ministries, our cities, our societies. So we have to raise the standard according to heaven's time and seasons that we are living in. Persecution for the following Christ is expected to increase, with believers being martyrized, imprisoned, or even killed for their allegiance to biblical truth. So the times that we're living is really, really precious. Every moment, every breath that we have, let our life be spent for the one who gave it all, Jesus, who paid the price for us so that we might live our life for Him. So the persecutions all around the world, even now that is happening, even in the third world countries, the African continents, the Asian continents, they are persecuted for their faith. So will we stand in this time, that this troublesome time that we will face, for the truth? The word says, you shall know the truth, and the truth will set us free. So let us live according to the life, the word of God, that is the standard we must follow. So that will mark our path on how we ought to walk. In addition to external threats and the internal struggles, such as fear, doubt, confusion, the temptations that we face every moment to compromise will challenge even our perseverance. How much can we persevere? How much can we endure? Jesus said, if you want to follow me, pick up your cross. Deny yourself and follow me. So we must pick up the cross, deny ourselves, let this flesh die, so that we can live the life that Jesus is calling us to live. The cross speaks of the trials, the tribulations that we will have to walk to follow Jesus. Despite all the intense tribulation, the scripture encourages us, believers, to remain true and faithful, emphasizing that endurance, spiritual discernment, and unwavering hope in Christ will be important, so essential in these times that we're living in. The ultimate promise for those who will overcome is eternal, with the life and vindication of Christ's return. So we must remain true and faithful for all Christ has done for us. Let us live according to the standards of the Word of God that will lead us and guide us into the path that God has ordained for us. For He is our hope
and future, let us endure. Let us push and run forward with the things of God, hoping that God will do all things well in our life, in our family, in our ministry, in our churches, even in our cities or the countries where we are living in. So we must be that central, making Jesus at the center of our life so that He can take over us, that He can be the Lord over us, for Him to take full control so that everything will be ordained by His will. We will not be shaken even all around the things that we see, that we hear, or even where we are, even though it is shaken. We will not be shaken because Jesus is our hope and future. He is the anchor of our faith. No matter what trials, tribulations, problems, obstacles, or challenges we face, we will overcome. So take courage and we will move forward together with the Lord this day. As I've just shared with you of how we must endure hardship for Christ, we want to take this moment, a time to pray together. God to give us the strength and courage to walk in the ways of God, even in the midst of trials and the temptations that we face day in and day out, and the challenges we face even in the end times that we are living in. And God to just give us the strength that He will give us courage, boldness, that we will walk in the fear of God, even in this last day that we're living in. Come, let us pray. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கடைசி காலத்துல நாங்கள் சந்திக்கிற சகலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் நடுவுல ஆண்டவரே தகப்பனே, தேவ பலத்தினால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச தைரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில், என்னுடைய ஊழிய பாதையில ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைக்கு நடுவில் நாங்கள் கடந்து போனாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே தைரியத்தோடு எல்லாவற்றையும் சந்திக்க, எதிர்கொள்ள, தேவ பலத்தினால் அவைகளை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வான்களுக்குள்ள காணப்பட்ட அந்த வைராகியம் எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலிடத்துல காணப்பட்ட அந்த வைராகியம், ஸ்தேவானிடத்துல காணப்பட்ட வைராகியம், ஆண்டவரே எலியாவினிடத்துல காணப்பட்ட அந்த வைராகியம், இந்த கடைசி காலங்கள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வைராகியம் காணப்பட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சேனையாய் எழும்பிட ஆண்டவரே, உம்முடைய பட்சத்தில் நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, அந்த கடைசி கால அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப, ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நாங்கள் நிலைத்து நிற்கத்தக்க அந்த அபிஷேகம், ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்க அந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தருகிறதற்காக, அப்படிப்பட்ட ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் எங்கள் மேல் ஊற்றுவதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல கிருபைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Next, let us pray. God to give us His grace and to live the life that He has called us to live, to have the faith to stand up for the truth and justice, to fight against evil and to overcome, so that we will overcome by the blood of the Lamb and by the word of our testimony. And Lord, we pray, Father, that you will come and take charge of us, of our life. Come, let us pray. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே, நீர் எங்களை முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, இந்த கடைசி காலத்திற்கு ஏற்றபடி உம்முடைய தேவனுடைய கிருபையில நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. அது சம்பூர்ணமாய் கொளிநிரளப்படும்படி காலங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் ஆவியினால ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. அந்த கடைசி ஆண்டவரே கடைசி நாட்களுக்கு
ஏற்றபடி ஆண்டவரே அந்த கிருபையில நாங்கள் நிலைத்து நிற்க, மரண பரியந்தமும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே எத்தனை விதமான சூழ்நிலைகளிலும் இடரல்களிலும் ஆண்டவரே போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக எங்களை மாற்றும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கென்று வைத்திருக்கிற சிலுவைகளை நாங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் சுமந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவனுடைய நீதிக்காகவும் தேவனுடைய உண்மைக்காகவும் நாங்கள் பட்சத்தில் நிற்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சாத்தானுடைய வஞ்சகங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலும் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அப்பா விசுவாசத்தினாலே கொண்டு ஆண்டவரே தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே சாத்தானுடைய கண்ணிகளிலிருந்து நாங்கள் ஆண்டவரை தப்புவிக்கப்பட்டு காக்கப்பட்டவர்களாக எங்களை மாற்றும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்துடைய தேவனுடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்பும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் நமக்கு முதல்ல இருந்து நம்ம தேவனை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொண்டோம், ஆராதித்தோம். தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்தது. அடுத்து நம்ம தேவன் நோக்கி ஜெபித்தோம். அநேக காரியங்களுக்காக கர்த்தரிடத்துல நம்ம மன்றாடி நம்ம ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு சீக்கிரமாக காரியங்களை நிறைவேற்ற போகிறார். ஆமென். சரி, இப்போ இந்த வேளையில நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இந்த வேளையில நம்ம செவி கொடுக்கலாம். சரி, இந்த நாள்ல நம்ம தியானத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 1:14-19 இந்த வசனங்கள் தான் இந்த நாள்ல நம்ம செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். இதுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து ஊழியம் செய்த அந்த ஊழியங்களை பற்றி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சரி, அந்த காலங்கள்ல பவுல் ஊழியம் செய்த அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயா நம்ம ஊழியம் செய்யற மாதிரியான காலகட்டங்கள் அப்போ இல்லை. பவுல் ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதிக அடிகள் நிமித்தமாக சிறைச்சாலைகளுக்கு அடிக்கடி அவர் போயிட்டு வந்தாரு. அவருக்கு வந்து நிருபங்களை எழுதுகிற பொழுதெல்லாம் அதிகமாக அடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு ரத்தம் சிந்தின நிலைமையில தான் அந்த நாட்களுடைய ஊழியம் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனங்கள்ல நிருபங்கள்ல நீங்க நிறைய வாசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியம் அப்படிங்கிறதே ரத்தத்தினால நிறையப்பட்டது தான் அந்த புதிய ஏற்பாட்டுக்கான ஊழியங்களாக இருந்துச்சு. பவுல் அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செஞ்சார். அப்ப இந்த நாள்ல நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் பிலிப்பியருக்கு அந்த வசனத்தை நிரூபத்தை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, அநேகர் என்னுடைய கட்டுக்களினால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்ல துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் இவர் கட்டுக்கள் நிமித்தமாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பயம் இல்லாம திருவசனத்தை சொல்ல துணிந்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, சிலர் பொறாமையினாலும், சிலர் விரோதத்தினாலும், சிலர் அன்பினாலும், சிலர் நல் மனசாட்சியோடையும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்துல நம்ம 3 விதமான வியூஸ், 3 ஆங்கிள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னா, பவுலுடைய வியூ என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, என் நிமித்தமாக, பவுலின் நிமித்தமாகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, எந்த விதத்துல நீங்க அறிவிச்சாலும் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாருல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றத பார்க்கிறோம். அப்ப பவுலோட ஆங்கிள் இருந்து பார்க்கிற பொழுது அவருக்கு கிரெடிட்ஸ் போய் சேருது. ஏன் அப்படின்னா, அவர் நிமித்தமாகத்தான் அநேகர் எழும்பி ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அந்த இடத்துல ஊழியத்துடைய ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பிரஸ்தாபப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்களுக்கு அறிவிக்கிறதுனால அந்த இடத்துல ஊழியம் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு ஊழியத்துடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா, ஆண்டவருடைய வசனம் நிறைய இடத்துல பிரசங்கிக்கப்படுது, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த 2 ஆங்கிளுமே கரெக்டா இருக்கு, அதுல பெர்ஃபெக்டா இருக்கிறத பார்க்கிறோம். பவுலுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கிறது, அவருக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவர் நிமித்தமாக ஊழியம் நடக்குது. ரெண்டாவது, ஊழியத்தினுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தாலும்
அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாறுறாங்க. அப்போ ஊழியமும் அந்த இடத்துல நடைபெறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஊழியத்தை செய்கிறவர்களை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் அன்பினாலும் நல்ல இருதயத்தினாலும் அவங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஊழியத்தை செய்கிறவர்களுடைய ஆங்கிள் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம எடுத்து இந்த நாளில் அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இதில் என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நம்மளுடைய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற ஊழியத்துடைய நோக்கம் என்ன, அந்த மோட்டிவ்ஸும் இன்டென்ஷனும் என்ன அப்படிங்கிறத தான் இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அவங்க வார்த்தைகளை அறிவிக்கிறதற்கு தடை செய்யவே இல்லை, அங்க அனுமதித்தார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். அந்த இடத்துல யாரையுமே தடை செய்யல. அவங்க பொறாமையினாலையும் இருக்கலாம், விரோதத்தினாலையும் இருக்கலாம், ஆனாலும் அவங்க இந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இல்லாத ஒரு ஊழியத்தை தான் அந்த இடத்துல செஞ்சாங்க. அவங்க பேசின வார்த்தையில அபிஷேகம் இருந்துச்சு, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலேயோ அந்த அபிஷேகம் இல்லை அப்படிங்கறத தான் நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும். தேவன் அந்த பாத்திரங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாரும் ஊழியம் செய்கிற பொழுது நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப கர்த்தர் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். ஆனா அந்த பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது உடைந்தும் துருப்பிடித்ததுமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க செய்த ஊழியம் கனி கொடுத்துச்சு. நிறைய ஜனங்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளானாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ கனி இல்லை அப்படிங்கிறது எத்தனை பயங்கரமானது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது, எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுதான் ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலையும் கூட அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதற்கு உதாரணமாக யூதாஸ் காரியோத்தை நம்ம பார்க்கலாம். யூதாஸை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இயேசுவோடையே கூட வாழ்ந்தவர் அப்படின்னு தானே சொல்லணும். ஏன்னா 12 சீஷரும் ஆண்டவர் எங்கெல்லாம் போறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் இவங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க, ஆண்டவரோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க, அவரோட சேர்ந்து தூங்குவாங்க, அவரோடய சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒரே இடத்துல எல்லாமே செஞ்சாங்க. ஆனா கூட அவருடைய நோக்கம் வேறாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி செய்யறோம், என்ன நோக்கத்துல செய்யறோம் அப்படிங்கிறது தான் கர்த்தர் கவனிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு இப்ப நமக்கு கர்த்தர் ஒரு சில வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கலாம், எதையுமே அதை திருப்பி எடுத்துக்கிற மாட்டாரு. கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அங்கீகரித்து கொடுத்திருக்கிறாரு, வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நமக்குள்ளதான் அப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நம்ம ஊழியங்கள் செய்கிற பொழுது தேவன் கொடுத்த அந்த வரங்களும் வல்லமைகளும் கூட கிரியை செய்யறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம கரம் நீட்டினாலே அற்புதம் நடக்கலாம், அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கலாம். அப்ப கர்த்தர் கொடுத்த வரங்களும் வல்லமைகளும் நம் மூலமாக இயங்கலாம். ஆனா கூட நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமாக இருக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம ஸ்டில் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கலாம், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யலாம், நம்ம ஆராதனை செய்யலாம். ஆனாலும் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு பொருந்தி இருக்கிறதா, இல்லை நம்ம தூரமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் தெரிந்து கொள்கிறோம். இதற்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிம்சோனை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில பாவம் உள்ள நுழைந்திருந்தது, ஆனா கூட அவருக்கு அந்த பலம் குறையவே இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய இருதயத்துல பாவம் இருந்தாலும் சிம்சோனுக்குள்ளாக ஸ்டில் பலம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல சவுல் ராஜாவும் அப்படிதான். அவரு கர்த்தர் அவரை விட்டு விலகி இருந்தாலும் அவர் ஸ்டில் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு ஒரு ராஜாவாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு ராஜாவாக நிறைய தேசங்களை அரசாண்டார். ஆனாலும் கர்த்தர் அவரை விட்டு விலகி இருந்தார், அந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இல்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல
நாம பார்க்கணும். அப்ப நம்ம பிறருக்காக ஒருவேளை நம்ம உபயோகப்படுத்தப்படலாம். அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல நம்ம கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்துமா ஆபத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம தேவனுக்கென்று நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். அநேக ஆத்துமாக்களை, திரளான ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தவும் முடியும். கர்த்தருக்கென்று வல்லமையாய் நம்ம பயன்படுத்தப்படவும் முடியும். ஆனா அதே நேரத்துல நம்முடைய சொந்த ஜீவனையும் நம்முடைய ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அப்ப மத்தேயு 16:26 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல 2 வியூஸ் இருக்கு, 2 காரியம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தும்படியான ஊழியத்தை செய்ய முடியும். அவனுடைய ஊழியம் அநேகருக்கு பயன்பட்டிருக்க முடியும். பெரிய அளவுல ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரியை அவங்களால பண்ண முடியும். ஆனா அதே நேரத்துல தன்னுடைய சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தவும் முடியும். 2மே சைமல்டேனியஸா அந்த மனிதனுக்குள்ளாக நடைபெற முடியும் அப்படிங்கிறத தான் எச்சரித்து கர்த்தர் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதனால நமக்கு என்ன லாபம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்தி இருந்தா கூட, நிறைய ஜனங்களை கர்த்தருக்குன்னு நம்ம சாதிச்சு நமக்கு சம்பாதிச்சிருந்தா கூட, உலகத்தையும் ஆதாயப்படுத்துறது அப்படின்னா மிகப்பெரிய ஊழியம் கர்த்தருக்கு அப்படின்னு நம்ம செய்தது. அப்ப இந்த ஊழியம் மிகப்பெரியதா இருந்தா கூட நம்முடைய சொந்த ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்தவும் முடியும் தான். கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய செயல்களை நிறுத்து பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியம். கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கரை திரையற்றவர்களாக, நம்ம பரிசுத்தமாக ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் நம்ம நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோதுமைகளை களைகளிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கும், கோதுமை மணிகளை களைகளோட கலந்து இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு செப்பரேஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய அஸ்திபாரம் சரியாக கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதற்காகவும் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களை நம்ம நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, தேவன் எதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார், எதெல்லாம் சோதித்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, நம்ம கட்டினவைகளை தேவனாகிய கர்த்தர் டெஸ்ட் பண்ணி சோதித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:13-15 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம செய்த சகல ஊழியங்களையும் கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சகல ஊழியங்கள் அப்படின்னா என்ன? நம்ம செய்த ஊழியங்கள், அதாவது சபைகளாக இருக்கலாம், நம்ம செய்த பிரசங்கங்களாக இருக்கலாம், ஆராதனைகளாக இருக்கலாம், நம்ம என்னென்னலாம் ஊழியம் செய்தோமோ அதை கர்த்தருடைய அக்கினியானது இந்த கடைசி நாட்கள்ல பரிசோதித்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கட்டினது நிலைத்தால் தான் நம்ம சரியான விதத்துல கூலியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்த ஊழியங்களுக்கு பின்னால என்ன மோட்டிவ்ஸ் இருக்கு, எந்த இன்டென்ஷன்ல இந்த ஊழியத்தை செய்யறோம் அப்படிங்கறத தான் கர்த்தருடைய அக்கினி இந்த கடைசி நாட்கள்ல பரிசோதித்து பார்க்கும். நம்ம யாரை பிரியப்படுத்த இந்த ஊழியத்தை செய்தோம், கர்த்தரை பிரியப்படுத்தவா இல்ல மனிதர்களை பிரியப்படுத்தவா, யாரை நம்பி நம்ம இந்த ஊழியத்தை செய்தோம், யாருக்காக செய்தோம், என்ன நோக்கத்துக்காக செய்தோம் அப்படின்னு கர்த்தருடைய அக்கினியானது இந்த கடைசி நாட்கள்ல பரிசோதித்து பார்க்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் நமக்கு முன்வதாக வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மோட்டிவ்ஸ் ரொம்ப பியூரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பரலோகத்துல நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஒருவேளை அது இம்பியூரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் நம்ம ரிவார்டாக பெறுவோம். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்முடைய ஊழியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2வது, தேவன் எதை சோதிக்கிறாரு, எதை டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:7 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம்.
அப்ப மனிதர்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன பார்ப்போம், ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா அதனுடைய முடிவு, இந்த ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத தான் பார்ப்போம். அதே போல க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்களா, மிகப்பெரிய ஜனங்கள் அவங்கள ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ க்ரௌடை பார்ப்போம். அதே போல டைட்டில்ஸ் பார்ப்போம், அவங்க எந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில்ஸ் பார்ப்போம். இது மனிதர்களோட பார்வை. ஆனா இது எதுவுமே, இப்ப நான் சொன்னேன்ல, இது எதுவுமே கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதாவது நம்முடைய ரிசல்ட்டா இருக்கலாம், ஜனங்கள், திரளான ஜனங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், க்ரௌடாக இருக்கலாம், டைட்டிலாக இருக்கலாம், இது எதுவுமே கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. தேவன் எதை பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எதை செய்தாலும் அந்த நோக்கத்தை மாத்திரம்தான், அந்த இன்டென்ஷனை மட்டும்தான் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவது, தேவனாகிய கர்த்தர் எதை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, நம்ம எதை செய்தாலும் கீழ்ப்படிதலோட, அன்போட, தாழ்மையோட, தியாகத்தோட நம்ம செய்யறோமா, எந்த ஊழியத்தை செய்தாலும் அப்படிங்கிறத தான் கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 இந்த வசனங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும், அதே போல நம்ம எதை செய்தாலும் அன்பு தான் நமக்கு பேஸா இருக்கணும், அன்புல நிறைந்து தான் எந்த காரியத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் கட்டளையாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பும் கீழ்ப்படிதலும் இல்லாம நம்ம எதை செய்தாலுமே அது டோட்டலி வேஸ்ட் தான், அது மீனிங்லெஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப கடைசி நாட்கள்ல பிரம்மாண்டமா கட்டுகிற ஊழியங்களை கர்த்தர் பார்க்கிறது இல்ல, அதை இல்ல, எப்படி என்ன நோக்கத்துக்காக அந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத தான் கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றோம். அப்ப நம்ம முடிசூட்டப்படுவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நோக்கங்களை நிறுத்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால எல்லா காரியத்திலையும் நம்ம எதை செய்தாலுமே ரொம்ப கவனத்தோட நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம பார்க்கிறோம். சரி, இவ்வளோ நேரம் நிறைய காரியங்கள் பார்த்தோம். இப்ப எப்படி நம்ம ஊழியம் செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 காரியங்கள் பார்க்கலாம். கர்த்தர் எப்படி செய்தாரோ அதன்படி செய்யறது தான் ஊழியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி செய்தாரோ அதன்படி நம்ம ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். அப்ப அவர் எப்படி செய்தாரு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். முதலாவது, எப்படி நம்ம ஊழியம் செய்யறது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் மனதுருக்கத்தோடு ஊழியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அதற்கப்புறம் தான் அவர் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப முதலாவது, ஜனங்களை பார்த்தோன்னே அவங்க வியாதியா இருக்கிறாங்களா, கஷ்டத்துல இருக்கிறாங்களா, பார்த்ததும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து மனதுருகினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஊழியத்தினுடைய ஒரு அஸ்திபாரம் அப்படின்னே சொல்லலாம். முதலாவது மனதுருக்கம், அதாவது கம்பேஷன், இதுதான் முதலாவது. அப்புறம் தான் அந்த கம்பேஷன்னாலதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே அன்பும் மனதுருக்கமும் இல்லாத ஒரு ஊழியம் ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், அது ஊழியம் அப்படிங்கிற கணக்கிலேயே வராது அப்படின்னு தான் அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அன்போடையும் மனதுருக்கத்தோடையும் செய்தாதான் அது ஊழியம், அப்படி இல்லைன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவனமா இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். அப்ப நம்ம மனதுருகி அன்போடும் பாரத்தோடு ஊழியம் செய்யும் போதுதான் அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது, நம்ம எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படவும் அதை நிறைவேற்றவும் வேண்டும். அதுதான் நம்ம சரியான ஒரு ஊழியம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 49 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, பிதா கட்டளையிட்டவைகளை தவிர அவர் வேற எதையுமே பேசல அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கத பார்க்கிறோம். அப்ப பிதா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரோ அதை மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம நினைப்பதை அல்ல, நம்முடைய சுய விருப்பத்தின்படியெல்லாம் செய்யறது இல்லை, கர்த்தருடைய சித்தப்படி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறது தான் ஊழியம் அப்படிங்கிறது தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதையுமே தாமாய் செய்யல அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அவர் செஞ்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்து தானே, அவர் சில காரியங்களை அவரா செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல சொல்றாரு, பிதா சொன்னதை தவிர எது ஒன்றையும் நானா செய்யல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப
நானா செய்யலை அப்படின்னு சொன்னா ஈவன் அவர் பேசுறதா இருக்கலாம், அற்புதங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே பிதா என்ன டிசைன் பண்ணாரோ அதை அப்படியே செயல்படுத்தினார் அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஊழியம் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்யறது தான் ஊழியமே தவிர நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்பதான் அநேக ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்தவும் முடியும், அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, ஒரு ஜெயமுள்ள ஊழியம், நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம எப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு எச்சரிப்பான காரியங்களை கற்றுக்கொண்டோம். அப்ப ஜெயமுள்ள ஊழியம்னா என்ன, ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய செய்கிற ஊழியங்கள், நம்ம எந்த ஊழியங்கள் வேணாலும் செய்யலாம். ஒரு வாலிபர் ஊழியமா இருக்கலாம், குழந்தைகள் ஊழியமா இருக்கலாம், தீர்க்க தரிசன ஊழியங்களா இருக்கலாம், திருச்சபைகளை நடத்தலாம், இப்படி எந்த ஊழியங்களாக வேணாலும் இருக்கலாம், இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியாகவும் இருக்கலாம். எந்த ஊழியத்தை செய்தாலும் நம்முடைய ஊழியம் ஜனங்களுடைய இருதயத்தை, மனதை தொடுறது தான் உண்மையான ஊழியம். அதுலதான் ஜெயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்யற ஊழியங்கள் ஜஸ்ட் வார்த்தைகள் ஜாலகத்துல இருக்கக்கூடாது, வெறுமனே உபதேசம் மட்டுமே ஊழியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப நம்ம செய்கிற ஊழியங்கள் மனிதர்களுடைய வாழ்வை மாற்றணும், அவருடைய இருதயங்களை அசைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையை அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியுது. அப்ப ஊழியத்தோட சக்சஸ் எங்க இருக்கு, ஜனங்களுடைய இருதயத்தை நம்ம செய்கிற ஊழியங்கள் தொடுகிற பொழுதுதான் அந்த ஊழியம் ஜெயம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஊழியங்களை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக அது நற்கந்தங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நற்கந்தம் அப்படின்னு சொன்னா என்ன, பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம்னா நம்ம சென்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பெர்ஃப்யூம் தான். பெர்ஃப்யூம் அப்படின்னா அந்த இடம் முழுவதுமாக வாசனை வீசும் இல்லையா. அப்ப நம்ம செய்கிற ஊழியம் வாசனையாக இருக்கணும், நற்கந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஊழியங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை தொற்றிருக்கணும், அசைத்திருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ரெண்டாவது, ஒரு ஜெயமுள்ள ஊழியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஊழியத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம பிரம்மாண்டமா கூட ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம், ஆனா ஊழியத்தினுடைய ஆரம்பம் முக்கியம் இல்லை. எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த ஊழியம் ஜெயமுள்ள ஊழியமா இல்லை ஒரு தோல்வியுள்ள ஊழியமா அப்படிங்கிறத கணிக்க முடியும். அப்ப யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கொடுத்ததை நமக்கு சரியாக நிறைவு செய்வதுதான் நம்ம, அதாவது கர்த்தர் நம் கரங்களில் என்ட்ரஸ்ட் பண்ணி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். அதை இறுதி பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து பாதியிலே நம்ம விட்டுட்டு ஓடுறது இல்லை, கர்த்தருக்குள்ளாக கடைசி வரைக்குமாக நிலைத்திருந்து ஊழியத்தை செய்யறது தான் கொடுத்ததை நம்ம நிறைவு செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம். நம்ம பெருசா பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிற ஊழியங்களே அல்ல, நம்ம அதை எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஊழியத்தினுடைய சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்வில் நம்ம செய்கிற ஊழியங்கள் மனிதர்களுடைய இருதயத்தை தொடுகிற பொழுது நம்ம செய்கிற ஊழியம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும், நம்ம எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஊழியத்தோட சக்சஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். சரி, நாம் செய்கிற ஊழியங்கள் நிமித்தமாக எப்போது தேவன் மகிழ்ச்சி அடைவார், நாம் செய்கிற ஊழியங்கள் எப்போ தேவனை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது நாம் மிகுந்த கனிகளை கர்த்தருக்கென்று கொடுக்கிற பொழுது கர்த்தருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இதுல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனுக்குள்ளாக ஆழமான வேர்பற்று இருந்தா தான் வெளியே நிறைவான கனிகளை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கனிகள் அப்படின்னா என்ன, கனிகள் அப்படிங்கிறது கிறிஸ்துவினுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில அப்படி வெளிப்படுத்தி காட்டுறது தான் கனிகள். கனிகள் அப்படின்னா என்ன, கிறிஸ்து எப்படி இருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவரை நம்மள அப்படி பிரதிபலித்து காட்டுறது, வெளிப்படுத்தி காட்டுறது தான் கனிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம், நாம் செய்கிற ஊழியங்களா இருக்கலாம், அது எல்லாமே அன்பினாலையும் உண்மையினாலையும் நிறைந்து அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம் நிமித்தமாக கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப உண்மையான கனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிறிஸ்துவினுடைய சாயலை நம்மில ஏற்று அதை பிரதிபலித்து, அதாவது வெளிப்படுத்தி காட்டுகிற பொழுதும் ஆத்தும ஆதாயம், திரளான ஆத்தும ஆதாயத்தை செய்யறதும் தான் உண்மையான கனி. இது நிமித்தமாகத்தான், இப்படி நம்ம செய்கிற பொழுதுதான் நம் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி நம்ம கனி கொடுக்கிற பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம் நிமித்தமாக மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, எப்போ நம் நிமித்தமாக கர்த்தர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு பார்த்தா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், யாரெல்லாம் கர்த்தருக்கென்று கண்ணீரோடு விதைக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக தேவனுடைய கர்த்தருடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது வெறுமனே கைத்தட்டலுக்காக, ஜனங்களுடைய ரெகக்னேஷனுக்காக, ஒரு பெருமைக்காக செய்கிற ஊழியங்கள் கர்த்தருடைய பார்வையில ஊழியங்களாக எண்ணப்படாது. ஆத்தும பாரத்தினாலையும் அன்பினாலையும் நிறைந்த ஊழியம்தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியம். அதை தான் கர்த்தர் ரெகக்னைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல கற்றுக்கொள்ளணும். அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, எப்போ நம்ம தேவனை சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம்தான் தன்னுடைய லைஃப்ல செய்யறவங்க, அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாரு பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, ஏன்னா மனிதர்கள் பார்க்கும் போது ஒரு மாதிரி செய்யறதும், மற்றவர்கள் பார்க்காத போது நம்ம வேற மாதிரி நடந்துக்கிறதும், இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். கர்த்தர் பார்த்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு எது பிரியம் அதை மாத்திரம் தான் நம்ம செய்யணும். மனிதர்களுக்கு பிரியமானதை செய்யறது ஊழிய கணக்கிலேயே வராது அப்படிங்கறத தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுடைய ரெகக்னேஷன் தேவையில்லை. நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க, பெஸ்டா செய்றீங்க அப்படிலாம் அவங்க நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு எது பிரியம், அது ஒருவேளை மனிதர்களுக்கு பிடிக்காமலே இருந்தா கூட கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் நம்ம செய்யணும். அப்பதான் அவருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கென்று இருக்கிறேன், பல வருடமாக நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யணும்? நிறைய காரியங்களை சொன்னீங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 3 காரியத்தை நம்ம அவசரமாக இம்மீடியட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். முதலாவது, நம்முடைய நோக்கத்தை இந்த நாளில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அப்படியே ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மன்னித்தார் அப்படின்னு சொன்னா மாத்திரம்தான் உண்மையான மன்னிப்பு. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஊழியம் செய்துகிட்டே இருப்போம், பரலோகம் நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப நம்முடைய நோக்கம், நான் செய்யறேன், ஊழியம் செய்யறேன், கரெக்ட் தான், நான் கர்த்தருக்கென்று வாழணும்னு நினைக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனா நம்முடைய நோக்கம் கரெக்டானதா இருக்குதா, எதற்காக செய்யறேன், கர்த்தர் அங்கீகரிக்கிற நோக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்மை நாமே அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுடனான உறவில நம்ம சீர்பருந்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஊழியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்பதாக, எந்த இடத்துலயுமே, எந்த ஊழியமா வேணா இருக்கலாம், ஊழியத்தை செய்யறதுக்கு முன்பதாக அந்தரங்கத்துல நம்ம தேவனோட காத்திருந்து அவரிடத்துல இருந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் நம்ம போய் அந்த இடத்துல ஊழியத்துல நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதாவது முதலாவது நம்ம ஜெபித்து கர்த்தருக்கு என்ன நம்ம செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தை கேட்டு அந்தரங்கத்துல ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில வந்த பிறகுதான் ஊழியத்திலே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த காரியத்தை செயல்படுத்தினா தான் ஊழியம் ஜெயம் உள்ளதாக இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு அங்கீகரிக்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் பலனை, அதாவது பலனா நம்ம வரப்போகிற ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்தில்ல, நித்திய ஜீவனை, அதாவது கிறிஸ்துவையே நம்ம சென்டரா வச்சு அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்முடைய ஊழியம் செய்யப்படணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு பெயரோ புகழோ பணமோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை. அது இந்த உலகத்தின் பொக்கிஷம், அது மறைந்து போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்போடையும் கீழ்ப்படுதலோடையும் கிறிஸ்துவின் மன துருக்கத்தோடையும் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப நம்ம செய்கிற ஊழியங்களுடைய நோக்கம், அதாவது என்ன மோட்டிவ்ல நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர்
பரிசோதித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல நம்ம கட்டின ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய அக்கினியானது பரிசோதித்து பார்க்கும். அப்ப கர்த்தருடைய அக்கினி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மனிதனும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பதாக நம்ம கட்டினதை எல்லாம் கொண்டு போய் வைக்கணும். நம்ம என்னென்னலாம் செய்தோம், இத்தனை வருட காலங்கள் நம்ம என்னென்ன ஊழியங்கள் செய்தோம், அதை கொண்டு போய் கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பதாக நம்ம வைக்கணும். அந்த அக்கினியானது சோதிக்கிற பொழுது நம்ம கட்டினது நிலைத்தால் நம்ம ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை நம்ம சந்திப்போம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு மனிதனுமே இந்த சோதனைக்கு தப்பவே முடியாது அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். நம்முடைய ஊழியம், நம்ம செய்கிற ஊழியங்கள் இது எல்லாமே வெளியே தெரியும், எல்லாருமே பார்த்தா தெரியும் நம்ம என்னென்ன ஊழியங்கள் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அதற்கு பின்பதாக மறைந்திருக்கிற மோட்டிவ்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த நோக்கம் அது ஹிடனாக தான் இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. நோக்கம் அப்படிங்கிறது என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார் இந்த கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்கிற பல காரியங்கள், நம்ம என்னென்னலாம் ஊழியங்கள் செய்கிறோம், நம்ம செய்கிற பல காரியங்கள் ஒருவேளை மனிதர்கள் கண்களுக்கு ரொம்ப பெருசாக தோணலாம். அநேகரை நம்முடைய ஊழியங்கள், நம்ம செய்கிற நிறைய காரியங்கள் இம்ப்ரெஸ் கூட பண்ணியிருக்கலாம். இவ்வளோ அழகாக செய்கிறாங்களே, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பெருமையோடையோ இல்லை சுய மகிமையோடையோ போட்டிக்காகவோ நம்ம ஊழியம் செய்தால், ஊழியம் செய்யலாம், செய்ய முடியாதுன்னு இல்லை, அதுதான் அந்த பிலிப்பியரில் போடப்பட்டிருக்கு. ஊழியம் செய்யலாம், ஆனால் அந்த ஊழியம் நிலைக்காது, அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நம்ம பேசலாம், அற்புதங்களை செய்யலாம், பிசாசுகளை கூட துரத்தலாம். அதுதான் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு என்று நம்ம எதை வேணாலும் நம்ம செய்ய முடியும். பிசாசுகளை துரத்துறது அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த வரங்கள் கிரியை செய்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பேசலாம், அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம். ஆனா அந்த கடைசி நாட்கள்ல அக்கினியானது நம்முடைய ஊழியத்தை பரிசோதித்து டெஸ்ட் பண்ணுகிற பொழுது அது வெறும் பெர்ஃபார்மன்ஸா இல்லை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய காரியத்திற்காக நம்ம செய்தோமா அப்படிங்கிறது வெளிப்பட்டுரும். நம்ம என்ன நோக்கத்துல செய்தோம் அப்படிங்கிறது அக்கினியானது பரிசோதித்து பார்க்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ், நமக்கு எந்த காரியத்தை செய்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோமா இல்லை பரிசுத்த நோக்கத்தோட நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற வித்தியாசத்தை இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவருடைய அக்கினி சோதிக்கிற பொழுது வெளியரங்கமாகும். அதனால நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். அப்ப ஊழியம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியம் செய்யறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அவருடைய பாதையில நம்ம நடந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்றது இருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவன் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய சொந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்த ஒரு மனிதனால முடியும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்களேன். அப்ப இந்த நாள்ல நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக எல்லாவற்றையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாள்ல யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே போய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யாரா வேணா இருக்கலாம், யாருமே தப்ப முடியாது. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் டேல அவருக்கு முன்பதாக நம்ம போய் நிற்கிற பொழுது, நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்களேன். வாட் அ ட்ராஜடி இல்லையா? அது இதற்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? யோசிச்சு பாருங்களேன், இதற்காகவா நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம்? எல்லாமே கர்த்தருக்காகத்தானே. அந்த இறுதி நாளில் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம செய்யற எல்லா காரியங்களுமே நம்ம பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே, கர்த்தர் அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம எல்லாம் செய்யறோம். அப்ப இவ்வளவு பிரயாசங்களும் நம்ம அலைகிறதும் ஓடுனதும் பிரயாசப்பட்டதும் அப்படியே வேஸ்டா ஒரு நிமிஷத்துல போயிடும். அப்ப நியாயத்தீர்ப்பு நாள்ல நான் உன்னை அறியேன் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் இந்த நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால பரிசுத்த அக்கினியானது இந்த நாள்லயே இப்போவே நம்மை பரிசோதித்து பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம செய்கிற எல்லா ஊழியங்களையும், உங்க வாழ்க்கையும் தேவ சமூகத்துல இப்போ நீங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர்ட்ட இப்போவே நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கே நம்ம பரிசோதிக்கப்பட்டு சரியான விதத்துல டெஸ்ட் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தப்பித்து கொள்ளலாம். அந்த நாள்ல, நியாயத்தீர்ப்பு நாள்ல நம்ம வெட்கத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து அறிக்கையிடணும்.
நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில தான் துவங்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை அனலைஸ் பண்ணி நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கடைசியாக நான் சில காரியங்கள் சொல்றேன். கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மை, அதுல எந்த டவுட்டும் இல்லை. கர்த்தர் தான் நம்மை அழைத்தார், அவர் தான் நம்மை அபிஷேகித்தார். கர்த்தருக்கு என்றுதான் இந்த நாள்ல நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாம் செய்யற எல்லாத்தையுமே தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் தான் நம்மை அபிஷேகித்தார், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா நான் செய்கிற சகல ஊழியங்களையும், நான் செய்கிற சகல காரியங்களையும், என்னையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஊழியங்கள்ல நம்ம ஆக்டிவா ஓடிக்கொண்டே இருக்கலாம். நிக்க கூட எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நான் நிறைய ஊழியங்களை கர்த்தருக்கென்று செய்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவா ஓடிக்கொண்டே இருக்கலாம். பல ஊழியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா தேவனுடைய சித்தத்திலையும் தேவனுக்குள்ளாகவும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியங்களும் அன்லைன்டா இருக்குதா? அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல அநேகருக்கு நம்முடைய பேர் தெரிந்திருக்கலாம், நம்ம ஒரு வெல் நோன் மினிஸ்ட்ரியை கூட நம்ம செய்திருக்கலாம். ஆனா கர்த்தரோடு நம்ம இசைந்திருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம என்ன அனலைஸ் பண்ணி பார்க்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு நம்மை தெரியுமா? கர்த்தருக்கு என்னை தெரியுமா? கர்த்தருக்கு உங்களை தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த இடத்துல தான் அநேக நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சிடும். மனிதர்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியும், வெல் நோன் பர்சனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, கர்த்தருக்கு நம்மை தெரியுமா, அவர் நம்மை அறிந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். தேவனால் பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் அதை விட அவர் நம்மை அறிந்திருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே அவசியமானது. அதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய முழுமை அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லையும் நம்ம தேவ சமூகத்துல நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இப்போ நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நான் இத்தனை நாள் நான் செய்திருக்கிறேன், ஆனா என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த நாளில் கர்த்தருடைய அக்கினியானது பரிசோதித்து பார்த்து இந்த நாள்ல என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. you.